அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயல்வீரர்கள் கூட்டம் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குடிமங்கலம் மேற்கு ஒன்றியத்தில் ஊராட்சி வாரியாக கழக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாள் மற்றும் நேரம் ஆகஸ்ட் 6, 2026 காலை. இடம் மாவட்ட பாசறை செயலாளர் VN விருகல்பட்டி பிரகாஷ் அவர்களின் இல்லம். தலைமை திருப்பூர் புறநகர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் MP C சிவசாமி. முன்னிலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் C அன்பர்ராஜன். கூட்டத்தின் முக்கிய உரைகள். இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் அதிமுக ஆட்சி காலத்தில் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஆடு மாடுகள் வழங்கப்பட்ட திட்டங்களை நினைவு கூர்ந்தார். மேலும் விரைவில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் என குறிப்பிட்ட அவர் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கழக நிர்வாகிகள் அனைவரும் வெற்றி பெற இன்று முதலே வீடு வீடாக சென்று அம்மா அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பங்கேற்ற முக்கிய நிர்வாகிகள்: இளஞ்செழியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், P செல்வராஜ் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர், SM நாகராஜ் உடுமலை நகர கழக செயலாளர், அகல்யா பிரகாஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். சார்பு அணி நிர்வாகிகள்: ராமநாதன், முத்துச்சாமி, முகுந்தன், பூபதி, ஜெயபிரகாஷ், JK நாகராஜ், காளிமுத்து, விஜயசேகர், நரிமுருகன். கிளை கழக செயலாளர்கள்: தியாகராஜன், பிரபு, செல்வராஜ், ராமச்சந்திரன், குருசாமி, லோகநாதன், ராஜேந்திரன், ராமராஜன், வீரன். நன்றியுரை. கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக உறுப்பினர்கள் மற்றும் செயல்வீரர்கள் அனைவருக்கும் கர்ணன் நன்றி கூறினார். திமுக உறுப்பினராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு, MLA ஆனாரு, அண்ணாவை முதல்வர் ஆக்கினாரு, கருணாநிதி முதல்வர் ஆக்கினாரு. கருணாநிதி MGR வெளியில் தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. MGR கட்சி ஆரம்பிக்கல, தொண்டர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதுல தலைவராக கொண்டது MGR உட்கார வச்சாங்க. அன்னைக்கு அவரை கட்சி விட்டு நீக்கின போது MGR படம் விட்டுலைன்னா ரோட்ல எந்த காரும் போகாது. அது அன்னைக்கு இருந்த நிலை. ஆக MGR போய் விஜய் கம்பேர் பண்ண முடியுமா? MGR நடிச்ச படத்துல எல்லாம் ஒரு சிகரெட் குடிச்சிருக்காரா, ஒரு தண்ணி போட்டிருக்காரா, தகாத செயல்கள் ஏதாச்சும் ஒரு படத்திலேயோ பாட்டிலேயோ வந்திருக்குமா? ஒவ்வொரு பாட்டும் கருத்துள்ள பாட்டா இருக்கும். ஒவ்வொரு படமும் கொள்கை பிடிப்புள்ள படங்களா இருந்தது. விவசாயிக்குன்னு ஒரு தனியா ஒரு படம், ரிக்ஷாக்காரனுக்குன்னு தனியா ஒரு படம், தொழிலாளிக்குன்னு தனியா ஒரு படம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக சினிமாவின் மூலமாக அவருடைய கொள்கைகளை கொண்டு வந்ததுனாலதான் திராவிட இயக்கம் அதிமுகவில் காங்கிரஸ் தோற்கடிச்சு வந்தது.